படைச்சி காத்து வழி நடத்திட்டு வர்ற பரம்பொருளாம் கடவுளுக்கு வணக்கத்தை சொல்லலையே. எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு ஒரு நன்றி கடந்த வணக்கத்தை சொல்லுவோமா? ஆமா சொல்லுவோமே. எமை படைத்து காத்து வழி நடத்தி வருகின்ற இறைவா உமக்கு எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சிறந்தாழ்த்தி வணங்குகிறோம். தங்கடத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, வில்லடித்து பாட வந்தோமே, ஆமா பாட வந்தோமே. வில்லுப்பாட்டு பாட போறோமா? இந்த காலத்துல 42 இன்ச் டிவி பெட்டியில சீரியலும் ஆப்பிள் ஐபோன்ல எப்பவும் கேம் ஆடுற பெருசுல இருந்து சிரசு வரை எல்லாரும் யாருக்கா வில்லுப்பாட்டு கேட்க வர்றாங்க? ஆமா அதுவும் சரிதான். 42 ஜிபி பெட்டியில ஐபோனும் 2 ஜிபி நெட் இருந்தா அவங்களுக்கு பெத்து வளர்த்த தாய் தந்தையரையோ பாசத்தை காட்டி வளர்த்த பாட்டி தாத்தா மாமி யாரையும் கண்டுக்கு தெரியாது. அவங்க பேசுறது எதுவுமே காதுல விழாது. ஆமா ஆமா கண்ணும் காணாது காதும் கேட்காது. ஆனா எப்படி இருந்தாலும் எல்லாரும் கேட்க வராம போனாலும் 1-2 நல்ல உள்ளங்களாவது கேட்க வருவாங்க. ஆமா அக்கா நீங்க சொன்னது சரிதான். கூட்டம் அதிகமா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏதோ விரல் விட்டு எண்ணுற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க போல. சரி சரி, நமக்குள்ள கதை பேசுறத விட்டுட்டு வந்த வேலைய பார்ப்போம். சீக்கிரமா வில்லுப்பாட்ட தொடங்குவோம். இருக்கிறவங்களும் தூங்கிட போறாங்க. சரி சரி தொடங்குவோமா? ஆமாக்கா, யார பத்தி தான் வில்லுப்பாட்டு பாட போறோம்? அதுவா, இந்த காலத்துல மாமியார் மாமனார் இல்லாத வீட்லயும் தனியா வீடு கட்டி தனி குடுத்தனம் போற மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிற பொண்ணுங்க மத்தியில தன்னோட கணவர் இறந்த பிறகும் தன்னோட மாமியாரோட சேர்ந்து அவரோட அன்பு செலுத்தி வாழ்ந்த ரூத்து என்ற பெண்ணை பத்தி தான் பேச போறோம். ஆமாக்கா, ரூத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவளோட வாழ்க்கையை பத்தி கேட்டு தெரிஞ்ச பிறகாவது இந்த கால பெண்கள் மாமியாரை மிதிக்காம மதிச்சு வாழ்றாங்களா பார்ப்போம். சரி தொடங்குவோமே. சரி தொடங்குவோமா? பெத்லகேம் என்னும் ஊரில், ஆமா ஒரு ஊரில், எரிமலேக்கு என்னும் ஒரு பெருமைக்குரிய மனிதர் வாழ்ந்து வந்தார். ஆமா வாழ்ந்து வந்தார். அந்த ஊர்ல பஞ்சமும் பசியும் வாட்டி விதைக்க, ஆமா வாட்டி விதைக்க, பிழைப்பு தேடி தன் மனைவி மற்றும் மகன்களுடன் ஆமா மனைவி மக்களுடன் செல்வம் கொளிக்கும் ஊரான மோவாப் என்னும் நாட்டிற்கு பயணமானார். ஆமா பிழைப்பு தேடி சென்றார். மோவாப் ஊரை சேர்ந்த கொஞ்ச நாளையே எரிமலேக்கு என்னும் பெரியவர் ஆமா அந்த பெரியவர் இறந்து விட்டார். என்ன இறந்து விட்டாரா? ஐயோ நான் வச்சிருக்கேன் அதான் இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் அப்புறம் என்னாச்சு அக்கா? பாவம் நகோமி பிள்ளைகள் கணவரை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் கணவர் இறந்தாலும் தன்னோட 2 ஆண் பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல வளர்த்து அவர்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தான் சந்தோஷப்பட்டா நகோமி. வில்லு வந்து அப்படியா? கணவர் வளர்ச்சிட்டே இறந்தது மாதிரி இருக்குல்ல, தன்னோட பிள்ளைகளை அதுக்கு வந்து அவங்க கடக்க சிலங்கு நகோமி வந்து எவ்வளவு கெட்டி தொங்காயிட்டு கஷ்டமெல்லாம் அனுபவிச்சிருப்பா. என்னடி பேசுற? இந்த காலத்துல புருஷன் கூட இல்லாத பொண்ணுங்களாலே எப்படி எல்லாம் நாக்கு மேல பல்லு போட்டு இந்த ஊர்க்காரங்க பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? படிச்ச படிப்பறிவுள்ள உலகத்திலே இப்படி பேசுறாங்கன்னா அந்த காலத்துல கணவரை இழந்த பொண்ணு வேற என்ன பாடுபடுத்திருப்பாங்க என்று நான் சொல்லித்தான் தெரியணுமா? கருத்து அப்போ கருத்தை தான் இந்த பாட்டு மூலமா சொல்லுவாங்க. கிராமத்துல இது இதோட பயங்கர நகோமியோட கருத்து மருமகள் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க அக்கா, எங்களுக்கு தெரியாதே. சொல்லுவேன் கேளுங்க. ஒருத்தியோட பேரு ஓர்பா, இன்னொருத்தியோட பேரு ரூத்து. அவங்களோட பேர் உண்டு. அழகான மருமகளை தான் அவங்களோட மகன்களுக்கு நகோமி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா இல்லையா? ஆமா, என்ன இருந்து என்ன பயன்? கொஞ்ச நாள்லயே
2 மகன்களை இறந்து போக நகோமியின் மருமகள்களும் விதவையாயினர். அச்சச்சோ, என்ன ஒரு கஷ்டம்! தான் பட்ட கஷ்டம் தன் மருமகள்களும் பட போறாங்கன்னு நகோமியோட மனம் என்ன பாடுபட்டு இருக்கா? ஏண்டி சலிச்சுக்கிற? ஆண் துணை இல்லாத 3 பேரும் யூதா நாட்டுக்கு பயணமானாங்க. அப்படி போகும்போது வழியில வச்சு நகோமி தன் மருமகள் கிட்ட, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு ஆண்டவர் கருணை காட்டுவார், நீங்க போய் வேற யாரையாவது திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க என்று சொல்லி அவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சு முத்தமிட்டார். முத்தமிட்டாரா? அதுவும் கட்டி பிடிச்சு இந்த காலத்துல முத்தமிட்டாரா? அது எப்படி நடக்கும்? நீ வந்த நேரம் சரியில்லை, உன்னோட ராசி சரியில்லை, அதுதான் என் பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. என் பிள்ளைங்களை கொண்டுட்டு குலகார பாவிங்களா என்று சொல்லி அடிச்சு விரட்டி இருப்பாங்க. சரி சரி, நமக்கு எதுக்கு? அதுதான் இல்ல, ஒரு மக ஓர்வா மட்டும் தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டா. ஆனா தன்னோட மாமியாரை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அம்மா உந்தன் நன்றினிலே அருள்வாயமற்றே அடைக்கலமே, அம்மா உந்தன் நன்றினிலே அருள்வாயமற்றே அடைக்கலமே. அப்படி பாடிட்டு மாமியாரோடைய இருந்துட்டா. ஆமா, என்ன நினைச்சிருந்தாரு? அதுவா, நீ வாழ்வேது எனக்கு, உன் நினைவின்றி மகிழ்வேது எனக்கு, நீ இருக்கும் இடமே எனக்கு, உன் உறவுண்டே போதும், உன் திருநாவின் சொல்லுண்டே போதும். அப்படி பாடிட்டு இருந்திருப்பா போல. சரி சரி, ஆமா, பாடுறது போதும், கேளுங்க. மன உறுதியோட மாமியாரை பற்றி கொண்டு சென்ற சிந்தையும் நகோமியும் கண்ட மக்கள் மனம் வந்து பலவாறு பேசினாங்க. ஆமா அக்கா, ரூத்தும் நகோமியும் யூதா நாட்டுக்கு பயணம் போய் எப்படி வாழ்ந்தாங்க? அதுவா, அவங்க அந்த ஊருக்கு போன நேரம் அந்த ஊர்ல அறுவடை காலமா இருந்துச்சு. அந்த ஊர்ல எல்லா மக்களும் வயல்வெளிக்கு போய் கதிர் பொறுக்க போவாங்க. அதனால ரூத்து தன்னோட மாமியார் கிட்ட அனுமதி வாங்கிட்டு கதிர் பொறுக்க போனா. அவங்க இருந்த யாருமே அவளை ஒண்ணுமே சொல்லல. அப்படியா? யாரோட வயல்ல கதிர் பறக்க போனாங்க ரூத்து? அதுவா, நகோமியோட தூர உறவினர் ஒருவனான போவாஸ் என்னும் செல்வந்தரும் செல்வாக்கு மிக்க ஒருவர் வயல்ல தான் அவர் தன்னோட உறவினர்னு தெரியாமே கதிர் பொறுக்க போயிருக்காரு. என்ன அப்படியான்னு கேட்டுட்ட? போவாஸ் நகோமியோட வந்த பொண்ணுதான்னு தெரிஞ்சுட்டு, நீங்க கதிர் பொறுக்கீங்க, ஆகி அவர்கள் இங்க பணிபுரிவோர் குடிக்கும் நீரையும் உணவையும் நீர் உட்கொள் என்று அவருக்கு அவர் பார்வையில் தயவு கிடைக்க செய்தார். நல்ல மனுஷன் இல்லாக்கா போவாசு. பணம் இருந்தா பணம் கெட்டு போகும்னு சொல்ற இந்த காலத்துல எவ்வளவு பணமும் செல்வாக்கு இருந்தாலும் நல்ல குணமும் அவர்கிட்ட இருக்கு இல்லையாக்கா? ஆமா ஆமா, அவரோட நல்ல மனசால ரூத்துக்கு தயவு கிடைச்சிருச்சு. ஆனா ரூத்து தனக்கு கிடைச்ச உணவை எடுத்துட்டு போய் தன்னோட மாமியாருக்கு கொடுத்திருக்கா. ஆமாக்கா, நல்ல மனசுதான் ரூத்துக்கு. 1000த்துல ஒரு மருமக தான் ரூத்து. கணவரை இழந்தும் தன்னோடையே இருந்து கஷ்டப்படுறாளே அப்படின்னு வருத்தப்பட்ட நகோமி மருமகளுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும் நினைச்சிட்டு மருமக கதிர் பொறுக்க வயல்வெளிக்கு போகும்போது அவ காதுல ஒரு விஷயத்த சொல்லிவிட்டா. பொறுமையாயிருடி, அடுத்த விஷயத்த தோண்டி தோண்டி கேட்கிறா பாரு. போங்கக்கா. அதாவது மகளே ரூத்து போவாசு தூங்கும் நேரத்தில் யாருக்கும் தெரியாம அவருடைய கால் மட்டும் போய் படுத்து தூங்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதனால நான் சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ என்று, இதை விட வேற எனக்கு ஒரு வழியும் தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரூத்துக்கு நல்ல மாமியார் கிடைச்சிருக்கா. ஒரு
போவாஸ் தன் காலடியில ஒரு பொண்ணு படுத்திருந்ததை பார்த்துட்டு தகச்சு போய் பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே ரூத்து அவரிடம், ஐயா என்னை தெரியலையா? நான் தான் உமதடியே, மோவாவிய நாட்டிலிருந்து வந்த ரூத்து என்ற பெண் நான் தானே. என்னை உமக்கு தெரியாதா? என் முறைவுள்ளதான நீரை என்னை காப்பாற்றும், உன் போர்வையால் என்னை மூடும் என்று கூறினாள். தம்மிடம் அடைக்கலம் என்று வந்தவர்களை காப்பாற்றுவதே உண்மை செல்வம் என்று வந்த போவாஸ் ரூத்துவிடம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்ப பற்றை பார்க்க மிகவும் பெருமையாக உள்ளது என்று பாராட்டினார். அப்படியா? அவரோ பெரிய செல்வந்தர். ரூத்துவை போய் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அப்படி என்ன நினைச்சேன்? அப்படியெல்லாம் இல்லடி, அவரு நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ரூத்தோட நல்ல மனசையும் அவளோட குடும்ப வாசத்தை கண்டு போவாஸ், நீ ஒரு பணக்கார வாலிபனையோ இளைஞரையோ நாடி போகாம நீ என்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ளாய். அதனால நீ கேட்பது எல்லாத்தையும் நான் உனக்கு செய்கிறேன், உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று கூறி விடியும் வரை இங்கே முடிச்ச அப்புறமா நீ வீட்டுக்கு போ, இங்க நடந்த எதை யார்கிட்டையும் சொல்லாத என்று கூறி அவளை யாரிடமும் அவரு யாரும் சொல்லாம மறைச்சிட்டாரு. பொழுது விடிச்ச உடனே போவாஸ் பெரியவங்களை எல்லாம் கூட்டி ஒரு பொது மன்றத்தை கூட்டினார். பெரியவங்க சொல்லவா அக்கா பொதுமக்களை கூட்டினார் போவாஸ்? ஆமா, ரூத்தை பற்றி தப்பான தகவல் எல்லாம் சொல்ல இல்ல. ரூத்துக்கு மாமியாருக்கு பாதுகாப்பு கொடுக்க குறை உறவினர் யாராவது இருக்காங்களா என்று தெரிந்து கொள்ளதான் பொது மன்றத்தை கூட்டினார் போவாஸ். அப்போ போவாஸுக்கு ரூத்துவை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லையா? சொல்லறை பொறுமையா கேளுங்க. அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்போ நகோமியின் குறை உறவினர் ஒருவர் வந்தா. அவர்கிட்ட போவாஸ், நீங்க இவங்களுக்கு குறை உறவு தானே என்று கேட்டதும் அவர் அதனால என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு போவாஸ், நகோமியின் பரம்பரை துண்டு நிலம் ஒண்ணு இருக்கு, அதை விற்க போறாங்களா, அதை நீங்க ஒரு விலை கொடுத்து வாங்கலாமே, அந்த உரிமை உங்களுக்கு உண்டு இல்லையா என்று அவரிடம் கூற அவர் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். அப்புறம் என்ன, நிலத்தை வித்து வார பணத்துல நகோமியும் ரூத்தும் தங்கள் வாழ்க்கையை வாழ ஒரு வழிதானே, நல்ல முடிவு. அதிலடி அந்த நிலத்தை வாங்குறவங்களுக்கு ஒரு பின்ன வேண்டுகோள் வச்சிருந்தாங்க. அதாவது என்னன்னா, இந்த நிலத்தை வாங்குறவங்க ரூத்தை ஏற்றுக்கொண்டு அவன் மாமியார் நகோமியை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி வேண்டுகோள் கூற அந்த குறை உறவினர் அது முடியாது என்று மறுத்து விட்டார். அதற்கு போவாஸ் பொது மன்றத்தில் இருந்த பெரியவங்களோடு ஒன்றும் சொல்லலையா? இதை கேட்ட போவாஸ், தான் தானே அடுத்த முறையினர் என்று கூறி நிலத்தையும் பெண்களையும் தான் ஏற்றுக்கொள்வதாக கூறி தன் செருப்பை கலற்றி பெரியோரிடம் கொடுத்து ஒப்பந்தம் செய்து உறுதியளித்தார். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓய்வுக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை கண்டு வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை கண்டு வியக்கும். அப்ப கல்யாணம் நடக்கலையா அக்கா? பொறுமையாயிரடி, ஆக்க பொறுத்தாலும் ஆற பொறுக்க மாட்டாங்கிற கணக்கா அடுத்த போவாஸ் சொல்லிட்டு தானே இருக்கேன். போவாஸுக்கு ரூத்துக்கு திருமணம் முடிச்சு அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையே பிறந்துச்சு. அப்ப அங்க கூடி இருந்த எல்லாரும் நகோமி கிட்ட, உன்னோட முதுமை காலத்துல உனக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்கும், நீ கவலைப்பட தேவையில்லை, உன் பெயரும் புகழும் பாரி போகுக, நீ குழந்தையை வளர்க்கும் பேர் பெற்றா என வாழ்த்தினார்கள். பிறந்த குழந்தைக்கு ஓபேத் என பெயரிட்டார்கள். தன் மருமகள் ரூத்து பெற்ற குழந்தையை பேணி வளர்க்கும் தாயாக மாறினாள். அந்த குழந்தை தான் ஈசாய்க்கு தந்தையாவார். அப்ப கதை முடிஞ்சிச்சு. அப்ப நீ இதுல ஒரு கதை கேட்டு தூங்கிட்டா இருந்த. நாம ஒரு மங்கள